எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி டு தோவமலை மெயின் ரோடு ஆர்டி மலைன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ரீடு பார்த்திங்கன்னா சுத்தமான பெருவிடை பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சுங்க பராமரிப்புங்க. ஒரு பண்ணையை அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இளம் குஞ்சு பராமரிப்புங்க. இப்போ ஒரு கோழி அடையிலேருந்து குஞ்சு பொரிக்குது அப்படின்னா, அப்போலேருந்து 24 மணி நேரத்துக்கு தண்ணியோ இறையோ எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையில் இருக்கப்போ அந்த மஞ்சக்கருவில் இருக்க சத்துக்களை சாப்பிட்டு தாங்க அந்த கோழி குஞ்சு உயிர் வாழும். அப்போலேருந்து இன்னும் முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் அதோட வயிற்றில் இருக்க மஞ்சக்கரு கரையிறதுக்கு எப்படியும் ஒரு 24 மணி நேரம் டைம் எடுத்துக்குங்க. ஒரு கோழி குஞ்சுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி வைக்கிறப்ப அது கருப்பட்டி தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அப்போ தாங்க அதோட வயிற்றில் இருக்க மஞ்சக்கருலாம் கொஞ்சம் கரையிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பிறந்த கோழி குஞ்சுக்கு முதல்ல என்ன இறை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டுக்கோழி குஞ்சு தீவனம். இந்த குஞ்சு தீவனம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து கால்நடை தீவனம் வச்சுருக்க கடையில் போய் கேட்டு பாருங்கள். பிறந்த ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த தீவனத்தை கொடுங்க. 15ஆவது நாள் முடிஞ்சோடனே கோழி குஞ்சு தீவனம் அதோடு சேர்த்து கம்பையும் பொடிசாக தூள் பண்ணி குஞ்சு தீவனத்தோடு கலந்து கொடுங்க. இதுக்கு இடையில அப்பப்போ முருங்கை இலை கொழுந்தாக இருக்கிறத அதை கொஞ்சம் பறித்து அதை கொழுந்தை மட்டும் கொஞ்சம் கொடுங்க. மதியான டைமில் கொஞ்சம் கொடுங்க. பிறந்த குஞ்சுங்களுக்கு தண்ணியும் இறையும் என்ன வைக்கலாம் அப்படின்றத இப்போ பார்த்தோம். இளம் குஞ்சுங்க வேகமாக வளர்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் கொடுத்தே ஆகணுங்க. முதல்ல தடுப்பு மருந்து என்ன கொடுக்கலான்றதை பார்ப்போங்க. கோழி குஞ்சு பிறந்த 7ஆவது நாள் F1 சொட்டு மருந்து கண் அல்லது மூக்கு வழியாக ஒவ்வொரு சொட்டு கொடுக்கணுங்க. அடுத்து என்ன தடுப்பு மருந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த 15ஆவது நாள் IBD F1 எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கண் மூக்கு வழியாக ஒவ்வொரு சொட்டு. அடுத்து பிறந்த 21ஆவது நாள் லசோட்டா அதே மாதிரி கண் மூக்கு வழியாக ஒவ்வொரு சொட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு 30 நாட்களுக்கும் ஒரு முறை நீங்கள் லசோட்டா கொடுக்குறது ரொம்ப நல்லது. அடுத்த 45ஆவது நாள் அம்மை தடுப்பூசி 0.5 ml ரெக்கையில் போடணும். கோழி குஞ்சு பிறந்த 70ஆவது நாள் R2B அல்லது RDVK ரெக்கை அடியில் 0.5 ml போட்டு விடுங்க. தடுப்பூசி போடுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி குடல் புழு நீக்கம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ஒவ்வொரு 90 நாட்களுக்கும் ஒரு தடவை குடல் புழு நீக்கம் மருந்து தண்ணீரில் கலந்து கொடுங்க. நம்ம ஃபார்மோட ஃபஸ்ட் அப்டேட் வீடியோங்க இது. பெருவிடை கோழி வளர்ப்பில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து கண்டிப்பாக கோழி வளர்ப்பு பற்றி வீடியோ போடுவோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.